ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன வெறும் கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இருங்க, பொறுமையாக ரெசிபி என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு கூடவே நம்ம முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுதாங்க கோதுமை வெஜ்ஜஸ் தோசைங்க. இப்போ இதில் கோதுமை மாவு, ஜீரகம், ஓமம், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூட இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா இது எல்லாத்தையுமே நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒன் பை ஒன்னாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கினதை அதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் ஆல்ரெடி நறுக்கி சேர்த்துட்டேங்க. இது கூட நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்துட்டு இவ்வளோ தான் அளவு. இது 3 பேர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில், ஒரு குட்டி பவுலில் மாவு எடுத்துங்க, எங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, அப்புறம் அந்த புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டீஸ் அதில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வைக்கலாங்க. நல்லா அழுத்தி கொடுத்து பிணையும் போது அந்த ஸ்மெல்லு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பிணைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அடையாகவும் தட்டலாம், இல்லை தோசையாகவும் ஊற்றலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வெஜ்ஜஸ் தோசை குழந்தைகளுக்கு கோதுமையிலையும் செஞ்சு தரலாம். நம்ம மாவட்டுறோம் இல்லையா, அதுலேயுமே செய்யலாங்க. ஸோ இப்படி ஒரு தடவை நீங்கள் அடையாக தட்டி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அடை தோசை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மதியம் செஞ்ச சாதமும் இருக்குது, கொஞ்சம் புடலங்காய் கூட்டு இருக்குங்க, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வாரத்துக்கான மாவு மில்லட்ஸ் சேர்த்து ஆட்டி வச்சாச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.